ஓம் நமோ நாராயணாய். இன்று நான் தங்களை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமபாஷ்யத்தின் 119வது பாகத்திற்கு வரவேற்கின்றேன். இதுவரை நடந்த 118 ஆடியோ பதிவுகளில் 721 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று அடுத்த 8 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ஓம் ஸ்ரீ வேதவியாசாய நமः. நமது பாரதத்தின் இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் வேதங்களுக்கும் உபனிஷத்துகளுக்கும் காரணமுமான நமது குருவுமான ஸ்ரீ வேதவியாச பகவானை வணங்கி போற்றுகின்றேன். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் व्रज அஹம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. எல்லாவிதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கின்றேன், பயப்படாதே என்று பகவான் உரைக்கின்றான். அப்படி பகவானிடத்திலே பரிபூர்ணமாக சரணடையக்கூடிய அந்த மனோநிலையை வேண்டி பிரார்த்திக்கின்றேன். இன்றைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமபாஷ்யத்திற்குள்ளே செல்வதற்கு முன்பாக தங்களுக்கு அநேக நமஸ்காரங்களை செய்து தங்களுடைய ஆசிகளை பெற்று பகவத் சங்கல்பத்தின் மூலமாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் என்ற கருவியின் வாயிலாக இன்றைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமபாஷ்யம் துவங்கப்பட உள்ளது. ஓம் நமோ நாராயணாய. விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் திப்தமூர்த்திரமூர்த்திமான் அநேகமூர்த்திரவ்யக்தசதமூர்த்திஷதானனஹ. விஸ்வமூர்த்தி என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் உலகமே தமக்கு உடலாக உள்ளவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளகில் வாயுதேவனை தம் ஷரீரமாக உடையவர், மேலும் அனைத்தும் தம் வடிவானவர் என்றுரைக்கின்றார். எண்ணற்ற வடிவங்கள் உள்ளவர் என்றும் உரைக்கின்றார். மகாமூர்த்தி என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் ஆதிசேஷன் மேல் சயனித்த பெரிய உருவமுடையவர் என்றுரைக்கின்றார். பராசர பட்டர் அருளகில் உலகங்கள் அனைத்தையும் தம் திருமேனியில் உடையவர் என்றுரைக்கின்றார். விஸ்வமூர்த்தி மகாமூர்த்தி என்ற இரு பதங்களை எடுத்துக்கொண்டு அவற்றின் பொருளான உலகமே தமக்கு உடலாக உள்ளவர், உலகங்கள் அனைத்தையும் தம் திருமேனியில் உடையவர், ஆதிசேஷன் மேல் சயனித்த பெரிய உருவமுடையவர் என்பதற்கு உதாரணமாக நாம் இந்த பிரபஞ்ச உற்பத்தியை பற்றி பராசர மகரிஷி மைத்ரேயரிடம் விளக்கும் விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதாவது பஞ்சபூதங்கள் உற்பத்தியாயின. இந்த பஞ்சபூதங்களின் உற்பத்தியை பற்றி நாம் கடந்த பதிவில் பார்த்தோம். இந்த பஞ்சபூதங்கள் உற்பத்திக்கு பிறகு இவை அப்படியே இருந்து வந்தன, ஒன்றோடு ஒன்று கூடவில்லை. அதனால் சிருஷ்டியில் எந்த சாமர்த்தியமும் இல்லாமல் இருந்தன. பிறகு ஈஸ்வரனின் அருளால் ஒன்றோடொன்று கலந்து ஐக்கியமாயின. அதாவது எப்படி எனில், பிருத்திவியில் அப்புவும் தேயுவும் வாயுவும் ஆகாயமும் கலந்தன. அதாவது பூமியில் நீரும் அக்னியும் வாயுவும் ஆகாயமும் கலந்தன. ஜலத்தில் பூமி அக்னி வாயு ஆகாயம் கலந்தது. இப்படி பஞ்சபூதங்கள் ஒன்று மற்ற நான்குடனும் கலந்தன. இப்படி மாறி மாறி கலக்கக்கூடிய இந்த விஷயத்திற்கு பஞ்சீகர பிரகாரம் என்று பெயர். இப்படி இவை ஒவ்வொன்றும் அந்யோன்யமாக கலந்த காரணத்தினாலே பிரம்மாண்டத்தை சிருஷ்டிப்பதற்கும் 4 வகை பிறவிகளை சிருஷ்டிப்பதற்கும் சாமர்த்தியமுடையவைகளாய் ஜீவனுடைய கர்ம விசேஷத்தினாலும் பிரகிருதி மகத் அகங்கார தன்மாத்திரைகளின் பிரயோகத்தினாலும் ஈஸ்வர சங்கல்பத்தினாலும் இந்த பிரம்மாண்டம் உருவாக்கப்பட்டது. இப்படி பஞ்சபூதங்களினாலே பிறந்த இந்த அண்டமானது நீர்க்குமிழி போல ஒரு கணப்பொழுதிலே அபிவிருத்தி ஆகிவிட்டது. அதாவது ஒரு கணப்பொழுதிலே உருவாகிவிட்டது. இது படிப்படியாக உருவாகவில்லை, ஒரே அடியாக உருவாகிவிட்டது. இப்படி இந்த பிரகிருதியினாலே உண்டான அதி விஷாலமான இந்த பிரம்மாண்டம் பிரகிருதி சரீரகனான ஸ்ரீ விஷ்ணு பகவானுக்கு லீலாஸ்தானமாய் மகா ஜலத்திலே மிதந்து கொண்டிருந்தது. இவ்விதமாக பிறந்த இந்த பிரம்மாண்டத்தில் பிரகிருதி ஸ்வரூபனும் மகத் அகங்கார தன்மாத்ரா மகாபூத ஷரீரகனுமான ஜெகதீஸ்வரனுமான விஷ்ணுதேவர் சதுர்முகஸ்வரூபனாய் தானே அவதரித்தார். அந்த அண்டத்துக்கு மேருமலையானது உல்பம், மற்ற மலைகள் ஜராயு, சமுத்திரங்கள் கர்ப்போதகமாக இருந்தன. உல்பம் என்றால் கருவை சுற்றியுள்ள ஆடையை போன்ற ஒன்றாகும். ஜராயு என்றால் அதன் மீது சுற்றி இருக்கின்ற கருப்பை. கர்ப்போதகம் என்பது அதில் இருக்கும்
தண்ணீர். அந்த பிரம்மாண்டத்தில் மலைகள், தீவுகள், சாகரங்கள், ஜோதி சக்கரங்கள், மனுஷர், தேவர், அசுரர் ஆகியவை பிறந்தன. இப்படி உண்டான இந்த பிரம்மாண்டத்தை சுற்றி ஒன்றுக்கொன்று தசகுணோத்தரமான சகலமும் அக்னியும், காற்றும், ஆகாயமும், தாமச அகங்காரமும், மகத்தத்துவமாகிய சத்தாவரணங்களும் இருக்கின்றன. எப்படி தேங்காயானது நார், மட்டை ஆகியவற்றால் மூடப்பட்டு இருக்கின்றதோ அதுபோலவே பிரம்மாண்டமும் இந்த சத்தாவரணங்களாலே மூடப்பட்டிருக்கின்றது. அந்த அண்டத்திலே விஸ்வரூபமான நாராயணன் பிரமரூபியாகி ரஜோகுணத்தை பிரதானமாக கொண்டு தேவ, அசுர, கந்தர்வ, மனுஷ்ய, பசு, பக்ஷி, தாவரங்கள் ஆகியவற்றை படைத்தார். அதேபோல் அந்த ஜெகநாதன் அந்த ஷட்குண ரூபியாக தன்னுடைய லீலார்த்தத்தின் காரணமாக யுகங்கள் தோறும் நானாவிதமான திவ்ய அவதாரங்களை செய்து இந்த ஜகத்தை பரிபாலனம் செய்து கொண்டு வந்தான். அதேபோல் அவனே, அந்த பரமாத்மனே பிரளய காலத்திலே தாமசகுண பிரதான ருத்ரரூபியாக மாறுகின்றான். அப்பொழுது அதிபயங்கரனாய் சராசரங்களான அகில பூதங்களையும் விழுங்கி மூவுலகங்களையும் ஏகார்ணவமாக செய்து அவன் விளங்குகின்றான். அதன் பிறகு அவன் ஆதிசேஷனாகிய படுக்கையில் சயனித்து கொண்டு பிறகு பிரளயம் முடிந்த பிறகு திரும்பவும் எழுந்து பிரமரூபியாக முன்போலவே பிரபஞ்சத்தை படைத்தருள்கின்றான். இப்படி இந்த ஷட்குண சம்பன்னனான ஜனார்தனன் அந்தந்த சொரூபங்களில் நின்று சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரங்களை செய்வதனால் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்ற திருப்பெயர்களை பெறுகின்றான். அந்த பகவான் தானே சிருஷ்டிகர்த்தாவாக இருந்து சராசர சரீரகனான தன்னைத்தானே சிருஷ்டித்துக் கொள்கின்றான். அப்படியே தானே காக்கின்றான். யுகமுடிவில் தானே சம்ஹரிக்கின்றான். ஆகையால் சிருஷ்டிகர்த்தாவாகவும் சம்ஹாரகர்த்தாகவும் தோற்றுகிறவர்களுக்கும் சிருஷ்டிக்கப்படுவதும் சங்கரிக்கப்படுவதுமாக தோற்றுபவர்களுக்கும் எதற்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஏனெனில் இந்த பிருத்வி, அப்பு, தேயு, வாயு ஆகாயங்களும் இந்திரியங்களும் மனமும் க்ஷேத்ரஜனுமாகிய சகல பிரபஞ்சங்களும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான். எப்படியெனில் சகல பூதங்களுக்கும் ஆன்மாவாய் எல்லாவற்றையும் தனக்கு சரீரமாக உடையவனாகையால் கை, கால் முதலிய சரீரத்தின் செய்கை சரீரியான ஆன்மாவுக்கு உபகாரமாவது போல பிரம்மாதிகள் செய்கின்ற சிருஷ்டி முதலியவை யாவும் அவனுக்கு உதவியாக இருக்கும் என்று பராசர மகரிஷி இந்த மைத்ரேய மகரிஷிக்கு பிரபஞ்ச உற்பத்தியை பற்றி கூறுகின்றார். அப்படி சுருக்கமாக கூறப்போனால் இந்த பிரம்மாதி ரூபங்களில் படைப்பவன் அவன், படைக்கப்படுபவனும் அவன், காப்பவன் அவன், காக்கப்படுவோரும் அவன், சம்ஹரிப்பவன் அவன், சம்ஹரிக்கப்படுபவனும் அவன். ஆனால் தான் சர்வசக்தனாக இருக்கும் பொழுது இந்த பிரம்மாதிகள் எதற்கு இடையில் என்று கேட்டால் அவர்களுக்கு அப்படி செய்யும்படி அவனே வரத்தை கொடுக்கின்றான். ஆகையினாலே மைத்ரேயரே அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சகலவிதத்திலும் உபாசிக்கத்தக்கவனாக இருப்பவர் என்று பராசர மகரிஷி உரைக்கின்றார். அப்படி அனைத்துமே தம் உடலாக கொண்டவர், உலகங்கள் அனைத்தையும் தம் திருமேனியில் கொண்டவர், உலகமே தமக்கு உடலாக உடையவர். அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி விஸ்வமூர்த்திகி, மகாமூர்த்திகி என்ற பதங்களை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். தீப்தமூர்த்திகி. தீப்தமூர்த்திகி என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகையில் ஞானமயமாக ஒளிரும் ரூபமுள்ளவர் என்றுரைக்கின்றார். மேலும் தம் விருப்பத்தால் ஒளியுரு கொண்டவர் என்றும் உரைக்கின்றார். ஞானமயமாக ஒளிரும் ரூபமுள்ளவர், தம் விருப்பத்தால் ஒளியுரு கொண்டவர் என்பதற்கு உதாரணமாக நாம் சூரியனின் ரதத்தை பற்றி எடுத்துக்கொள்வோம். சூரியனின் ரதத்தை பார்க்கும் பொழுது அந்த சூரியன் ரதத்தில் பலர் இருக்கின்றனர். மாதந்தோறும் நபர்கள் மாறுகின்றனர். அதாவது சூரியன் ரதத்தில் சித்திரை மாதத்திலே தாதா என்ற சூரியனும், கிரகஸ்தலை என்ற அப்சரசும், புலஸ்தியர் என்ற முனிவரும், வாசுகி என்ற சர்ப்பமும், ரதபிருத்து என்ற யக்ஷனும், ஹேதி என்ற அரக்கனும், தும்புரு என்ற கந்தர்வனும் சித்திரை மாதத்திலே வசிப்பார்கள். அதாவது சூரியன், அப்சரசு, முனிவர், சர்ப்பம், யக்ஷன், அரக்கன், கந்தர்வன், ஏழு கணங்கள். இதேபோல் வைகாசி மாதத்திலே அர்யமா என்ற சூரியனும்,
புலகன் என்ற முனிவரும், புஞ்சிகஸ்தலை என்ற அப்சரசும், ரதவுஜா என்ற யக்ஷனும், கச்சவீரன் என்ற சர்ப்பமும், நாரதன் என்ற கந்தர்வனும், பிரஹேதி என்ற ராட்சசனும் வசிப்பார்கள். இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் மாறிக்கொண்டே இருப்பான். 12 மாதங்களில் 12 சூரியன் மாறுவான். அப்படி அந்த கணங்கள் 7 கணங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். இவ்விதமாக ஒவ்வொரு மாதமும் இவர்கள் அனைவரும் ஸ்ரீ விஷ்ணு சக்தியினால் வியாபிக்கப்பட்டு உலகத்தை ஒளிபரச் செய்வதற்காக சூரிய ரதத்திலே இருப்பார்கள். சூரிய மண்டலத்தில் பிரகாசிக்கும் சூரியனுக்கு தேஜஸ் விருத்தியாகும்படி ரிஷிகள் துதிக்கிறார்கள், கந்தர்வர்கள் கானமிசிக்கிறார்கள், தேவமங்கையர் நடனமாடுகிறார்கள், அரக்கர்கள் சூரியனுக்கு பின் செல்கிறார்கள், சர்ப்பங்கள் சுமக்கின்றன, யக்ஷர்கள் கடிவாளம் முதலானவற்றை தாங்கியபடி பிடித்துக் கொள்கிறார்கள். இவர்களை தவிர வாலகில்யர்கள் என்ற முனிவர்கள் எப்பொழுதும் சூரியனை சூழ்ந்து உபாசனை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இவ்விதமாக சூரிய மண்டலத்திலே வாசம் செய்கின்ற 7 கணங்களும் அந்தந்த சமயங்களிலே பனி, வெப்பம், தண்ணீர் ஆகியவற்றை பொழிவதற்கு காரணமாக இருக்கின்றன. பனி, வெப்பம், மழை பொழிவு இவற்றிற்கு இந்த கணங்கள் காரணமாக இருக்குமெனில் சூரியனுக்கு என்ன சிறப்பு என்று அங்கே மைத்ரேயர் மீண்டும் பராசரிடம் வினவுகின்றார். அப்பொழுது பராசர மகரிஷி கூறுகின்றார், மைத்ரேயரே, ரிக், யஜுர், சாமம் என்ற 3 வேத வடிவாகிய ஸ்ரீ விஷ்ணு சக்தியே சூரிய ரூபமாக பிரகாசித்து கொண்டு காய்வதில்லாமல் உலகத்தின் பாவத்தையும் போக்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த மண்டலத்திலே வாசம் செய்கின்ற கணங்களில் 7லும் ஆதித்தனே முக்கியமானவன். அந்தந்த மாதத்தில் வருகின்ற சூரியனிடத்திலே 3 வேதமயமான ஸ்ரீ விஷ்ணு சக்தியானது பிரவேசம் செய்து விளங்குகிறது. விடியற்காலத்திலே ரிக்கும், மத்தியான காலத்திலே யஜுர்களும், சாயங்காலத்திலே சாமங்களும் சூரிய சரீரகனாய் சூரியனுக்குள்ளே விளங்குகின்ற ஸ்ரீ விஷ்ணுவை துதிக்கின்றன. இந்த ரிக் முதலிய 3 வேதங்களும் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு சரீரமாக இருக்கின்றன. இந்த ஸ்ரீ விஷ்ணு சக்தியானது சூரியனுக்குள்ளே மட்டுமின்றி பிரம்மாதிகளுக்குள்ளும் பிரவேசித்து அந்தந்த காரியங்களை நடத்துகிறது. படைப்பின் துவக்கத்தில் ரிக்வேதமயமான பிரம்மாவாகவும், ஸ்திதியிலே யஜுர்வேதமயமான ஸ்ரீ விஷ்ணுவாகவும், முடிவில் சாமவேதமயமான ருத்ரனாகவும் ஸ்ரீமன் நாராயணனுடைய சக்தியானது பிரகாசிக்கிறது. இவ்வாறு வேதத்ரய ரூபமான ஸ்ரீ விஷ்ணுவுடைய சுத்த சாத்வீக சக்தியானது தனது சரீரமாக இருக்கும் 7 கணங்களுக்குள்ளே சூரியனிடத்திலே சிறப்பாக பிரவேசித்திருப்பதால் சூரியனே சிறப்பாக பிரகாசித்து கொண்டு உலகத்தில் உண்டான அந்தகாரங்களை எல்லாம், இருட்டுகளை எல்லாம் நாசம் செய்கின்றான் என்று உரைக்கின்றார். இவ்விதமாக வேதமயமான ஸ்ரீ விஷ்ணு சக்தியின் அனுப்பிரவேசத்தின் காரணத்தினாலே சூரியன் பிரதானமானதை பற்றி அந்த சூரியனை முனிவர்கள் துதித்து கொண்டும், கந்தர்வர்கள் பாடிக்கொண்டும், ரம்பையர்கள் ஆட்டத்தினால் மகிழ்வித்து கொண்டும், ராட்சசர்கள் பின்தொடர்ந்து கொண்டும், நாகர்கள் சுமந்து கொண்டும், பாலகில்யர்கள் உபாசித்து கொண்டும் இருக்கிறார்கள். அந்த மண்டலத்திலே சக்தி ரூபத்தை தரித்து கொண்டுள்ள ஸ்ரீ விஷ்ணு பகவான் சப்த கணங்களைப் போல தோன்றுவதும் இல்லை, அழிவதுமில்லை. அந்த சப்த கணமும் ஸ்ரீ விஷ்ணுவை விட வேறுபட்டவைகளே. அனுப்பிரவேசம் என்றால் என்ன எனில், ஒரு கம்பத்திலே இருக்கக்கூடிய கண்ணாடிக்கு அருகில் எவனொருவன் வருகிறானோ அவனெல்லாம் தனது சாயலை அந்த கண்ணாடியில் காணும் பொழுது அதன் காந்தியை அடைவதைப் போல, அந்த பிரகாசமாக அவன் தெரிவதைப் போல அந்த மண்டலத்திலே நிலைத்திருக்கின்ற ஸ்ரீ விஷ்ணு சக்தி அங்கே மாதந்தோறும் வருகின்ற சூரியனும் அடைகின்றான் என்று கூறுகின்றார். அப்படி அங்கே இருக்கின்ற விஷ்ணு சக்தியின் மூலமாக அந்த சூரியன் பிரகாசிக்கின்றான், அவனுடைய சிறப்பு அதனால் வெளிவருகின்றது என்று இந்த பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு உரைக்கின்றார். அப்படி அத்தகைய சூரியன் பித்ருக்கள், தேவதைகள், மானிடர் முதலியோரை திருப்தியடைய செய்து இரவு பகலுக்கு காரணமாய் சுற்றி கொண்டு இருக்கின்றான் என்றும் கூறுகின்றார். அப்படி பகவானானவன் ஞானமயமாக ஒளிரும் ரூபமுள்ளவர், தம் விருப்பத்தால் ஒளிரக்கூடியவர். அங்கே சூரியனுக்கு அங்கே பிரகாசத்தை அருளி வேதமயமாக அங்கே சூரியனாகவும் அங்கே பிரகாசித்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட சிறப்பான அந்த பிரகாசமான ஒளிரை தரக்கூடிய, ஒளியாக நமக்கு அருளை தரக்கூடிய அந்த பரமாத்மனான ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி தீப்தமூர்த்திகி என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். அமூர்த்திமான்
என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகையில் கர்மத்தினால் ஏற்பட்ட உருவம் இல்லாதவர் என்றுரைக்கின்றார். பராசர பட்டர் அருளுகையில் உருவமற்ற மூல பிரகிருதி ஜீவாத்மா முதலியவற்றையும் தம் சொத்தாக வைத்திருப்பவர் என்றுரைக்கின்றார். அநேகமூர்த்திகி என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகையில் அவதாரங்களில் தம் விருப்பத்தினால் உலகுக்கு உபகாரமாக பல திருமேனிகளை கொள்பவர் என்றுரைக்கின்றார். அவ்யக்தக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகையில் இப்படிப்பட்டவர் என்று யாராலும் அறிய முடியாதவர் என்றுரைக்கின்றார். பராசர பட்டர் அருளுகையில் மனு, அதாவது மனுஷ்ய அவதாரத்திலே தம் பெருமை மறைக்கப்பட்டவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளுகையில் தம் அருளின்றி அறிய முடியாதவர் என்றுரைக்கின்றார். அமூர்த்திமான் அநேகமூர்த்திகி அவ்யக்தக என்ற பதங்களை எடுத்துக்கொண்டு அவற்றின் பொருளான கர்மத்தினால் ஏற்பட்ட உருவமில்லாதவர் அவதாரங்களில் தம் விருப்பத்தினால் உலகத்திற்கு உபகாரமாக பல வடிவங்களை எடுப்பவர் என்பதற்கும் இப்படிப்பட்டவர் என்று யாராலும் அறிய முடியாதவர், மனுஷ்ய அவதாரத்தால் தம் பெருமை மறைக்கப்பட்டவர், தம் அருளின்றி யாரும் அறிய முடியாதவர் என்ற பொருள்களுக்கு உதாரணமாக நாம் ராமகிருஷ்ண அவதாரங்களிலே உள்ள வித்தியாசத்தையும் அதன் சிறப்புகளையும் அதன் ஆழங்களையும் இப்பொழுது பார்ப்போம். பகவானுடைய உருவமானது, அதாவது அவதாரங்களை மேற்கொள்ளும் பொழுது கர்மத்தினால் ஏற்பட்ட உருவம் அல்ல. நம்முடைய உருவங்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்றவாறு நாம் எடுத்துக்கொண்டுள்ள உருவம் இது, இந்த வடிவம். அதிலே உள்ள இன்பமும் துன்பமும் இந்த வடிவத்திற்கு, இந்த ரூபத்திற்கு ஏற்றவாறு நாம் கர்ம வினைகளை அனுபவிக்கின்றோம், பலவிதமான விஷயங்களை அனுபவிக்கின்றோம். இது எல்லாமே நம்முடைய கர்மத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனால் பகவானோ அவன் கர்மத்திற்கு அப்பாற்பட்டவன். அவனுடைய ரூபம் தேவரூபம், தெய்வீக ரூபம். அந்த வடிவத்தை நாம் வர்ணிக்க இயலாது, அதற்கு விளக்கமும் அளிக்க இயலாது. ஆனால் அவன் பலவிதமான அவதாரங்களை இந்த லோகத்தின் ரட்சணைக்காக, லோகத்தின் நலனிற்காக மேற்கொள்கின்றான். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமனாவதாரம், ராமாவதாரம் போன்று பல பல அவதாரங்களை மேற்கொள்கின்றான். அதெல்லாம் எதற்காக? இந்த லோகக்ஷேமத்திற்காக அவன் மேற்கொள்கின்றான். அப்படிப்பட்டவன் அந்த பகவான் தன் மனுஷ்யவதாரம் எடுத்துக்கொள்ளும் போது தன்னுடைய பெருமைகளை மறைத்துக் கொள்கின்றான், வெளிப்படுத்துவதில்லை. அதேபோல் அவனுடைய அருளின்றி அவனுடைய அவதாரத்தின் மகிமையை யாரும் அறிந்து கொள்ள இயலாது. இதற்கு உதாரணமாக நாம் ராமகிருஷ்ண அவதாரங்களின் வித்தியாசங்களையும் அவற்றின் சிறப்புகளையும் பார்ப்போம். அதாவது கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் பொழுது சிலர் கூறுவதுண்டு, கிருஷ்ணன் வெண்ணெய் திருடுகின்றான், நாம் செய்தால் என்ன, பகவான் அல்லவா அவனை செய்திருக்கின்றான், நாம் செய்யக்கூடாதா என்று கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய எல்லா லீலைகளும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதவை. கண்ணன் வெண்ணெய் திருடவில்லை, கோபியரின் பிரேமை அவனை ஆகர்ஷிக்கிறது, ஈர்க்கின்றது. அவர்கள் வீட்டு வெண்ணெயை சாப்பிட அவருக்கு விருப்பம் உண்டாகிறது. ஸ்ரீ கிருஷ்ணன் உலகையே ஈர்க்கின்றான். ஸ்ரீ கிருஷ்ணனை கோபி பிரேமை ஈர்க்கின்றது. சந்துகள் கிருஷ்ணன் திருடினான் என்று கூறவில்லை, ஸ்ரீ கிருஷ்ணன் எஜமானன். கோபிகள் கொஞ்சலாக இந்த கண்ணையாவை திருடன் என்று கூறுகின்றார்கள். பிரேமையோடு ஒருவர் திட்டினாலும் தவறாக தோன்றுவதில்லை. கோபிகைகள் எல்லாம் அன்பே உருவமானவர்கள். கோபிகள் வேண்டுமானால் வெண்ணெய் திருடன் என்று அழைக்கட்டும், நீ ஒருபொழுதும் அழைக்காதே என்று மகாராஜ் கூறுகின்றார். அதாவது இந்த கோபிகைகள் எல்லாம் அன்பினால் அழைக்கின்றார்கள் கண்ணனை திருடன் என்று. நமக்கு அப்படி அழைக்கக்கூடிய அதிகாரம் நம்மிடத்தில் இல்லை. அவன் செய்தான் என்று நாம் அந்த விஷயங்களை செய்ய முடியாது. பகவான் செய்தான் என்று நாம் செய்ய முடியாது. சுக மகரிஷி கூறும் பொழுது கூறுகின்றார், விஷத்தை ஜீரணித்த பிறகே சிவனையோ கண்ணனையோ பின்பற்ற முடியும். நமக்கு அந்த சக்தி இல்லை, நாம் விஷத்தை ஜீரணிக்க முடியாது. ஆகையினாலே சிவனின் விஷயத்தையோ கிருஷ்ணனின் விஷயத்தையோ சரித்திரத்தையோ நாம் பின்பற்றுவதற்கு அல்ல என்று சுக மகர்ஷி கூறுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணனின் ராசலீலையை கேட்டு அதை மனனம் செய், ஆனால் அதை பின்பற்றாதே. ஸ்ரீமத் பாகவதத்தில் இதை சுக மகரிஷி உரைக்கின்றார். ராசலீலை
நீ பின்பற்ற வேண்டாம், அதை கேள், கண்களை மூடி அதை சிந்தி. அதை சிந்திப்பதால் காமவிகாரம் நாசமாகிறது. தூய ஜீவனின் அதாவது தூய ஜீவ ஈஸ்வர சேர்க்கை நடைபெறுகின்றது. ராசலீலை என்பது காமலீலை அல்ல. ராசலீலையில் காமத்தின் கந்தம், காமத்தின் அந்த விஷயம் வருபவனின் அறிவு கெட்டுப்போன அறிவாகும். ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு எதிரில் காமம் தங்க முடியாது. உதாரணத்திற்கு கூறப்போனால், ஒரு முறை காமதேவனுக்கு தான் மிகப்பெரிய தேவன் என்று ஒரு கர்வம் உண்டாயிற்று. ஆகையினாலே அவன், நான் பெரிய பெரிய ரிஷிகளை எல்லாம் தன்னுடைய விஷயத்திலே காமதேவன் பாணத்தை விட்டு கட்டுப்படுத்துகின்றேன், இந்த கிருஷ்ணனை நாம் ஒரு சோதனை செய்து பார்க்கலாம் என்று முடிவு செய்து கிருஷ்ணனிடத்திலே கூறுகின்றான், நம்மிடத்திலே ஒரு போட்டி வைத்துக் கொள்ளலாமா, ஒரு சண்டை வைத்துக் கொள்ளலாமா என்று காமன் கேட்கின்றான். அதற்கு கிருஷ்ணன் கூறுகின்றான், நீ சிவன் உன்னை பொசுக்கிவிட்டாரே, அதை மறந்து விட்டாயா என்று காமனிடத்திலே கேட்க அவன் கூறுகின்றான். அதேபோல் கிருஷ்ணன் கூறுகின்றான், ராமாவதாரத்திலும் உனக்கு தோல்வி உண்டாயிற்றே, அதையும் நீ மறக்கவில்லையா என்று கிருஷ்ணன் கேட்க அப்பொழுது காமன் கூறுகின்றான், அப்பொழுது ராமனாகிய தாங்கள் இருந்த பொழுது முழுமையான ஒழுங்குமுறையில் வாழ்ந்தீர்கள், எந்த பெண்ணையும் ஸ்பரிசம் செய்ததில்லை, பெண்ணை நேராக பார்த்ததுமில்லை, ஆனால் அப்படி பார்த்தாலும் மாத்ருபாவத்தோடு பார்த்தீர்கள். ராமாவதாரத்திலே மரியாதையை கடைப்பிடித்து என்னை தோற்கச் செய்தீர். ஒழுங்கு முறையில் இருந்தால் சாதாரண ஜீவன் கூட என்னை வென்று விடலாம். குடும்ப வாழ்வு என்னும் கோட்டைக்குள் இருந்து கொண்டு தாங்கள் என்னை அழித்தீர்கள். ராமாவதாரத்தில் தாங்கள் ஒரு தார விரதமிருந்தீர், அதனால் என்னை தோற்கடித்ததிலே என்ன வியப்பு. ஆனால் இப்பொழுது நீங்கள் எடுத்திருப்பது கிருஷ்ணாவதாரம். இந்த அவதாரத்திலே ராமாவதாரத்தை போல எந்த ஒழுங்கும் இல்லை. ஒழுங்கை வைக்க வேண்டாம், இது சாதாரணமான விஷயமாக இருக்கட்டும். ஆகையினாலே சாதாரண மனிதனுக்குத்தான் எல்லாம் ஒழுங்கு, தாங்களோ பரமாத்மா, ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லா மரியாதையும் விட்டு தாங்கள் கோபியருடன் பிருந்தாவனத்திலே தாங்கள் அவருடன் ராசலீலையிலே ஈடுபடுங்கள் என்று கூறினான். கிருஷ்ணனும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டான். சரி என்று. அப்படி இந்த இடத்திலே பெண்களிடமிருந்து தூரத்தில் காட்டிலே அமர்ந்து பழங்காய்கனிகளை உண்டு புலனடக்கம் செய்தால் காமனை அழிப்பது அதில் அதிக வியப்பில்லை. ஒவ்வொரு பெண்ணையும் தாயாக நினைத்து காமனை அழிப்பதிலும் வியப்பில்லை. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணன் பெண்களுக்கு நடுவில் இருந்து கொண்டு காமனை அழித்தார். சரத் பௌர்ணமி என்று இரவு கோபியரோடு ராசலீலையில் அவர் ரமணம் செய்தார். காமன் மீது வெற்றி பெற்றார். ஸ்ரீ கிருஷ்ணஸ்மரணம் செய்பவரையே காமம் தொல்லைப்படுத்த இயலாத பொழுது ஸ்வயம் ஸ்ரீ கிருஷ்ணனை எப்படி தொல்லை செய்ய முடியும்? காமம் தோற்றான், தன் அம்பையும் வில்லையும் எரிந்து விட்டான். ராசலீலை என்பது காம விஜயத்தின் லீலை. ஸ்ரீ கிருஷ்ணன் யோகேஸ்வரனாவான். அப்படி இருந்தாலும் கிருஷ்ணலீலை என்பது பின்பற்றுவதற்கு அல்ல. ஆனால் ராமனுடைய வாழ்க்கையானது ஒவ்வொருவரும் கடைப்பிடிக்க வேண்டியது. ஸ்ரீராமன் பரமாத்மா, அவன் செய்ததை செய்ய வேண்டும். கிருஷ்ணனும் பரமாத்மாதான், கிருஷ்ணன் கூறுவதைத்தான் செய்ய வேண்டும், அவன் செய்ததை செய்யக்கூடாது. ராமன் செய்வதை செய்ய வேண்டும். அவன் பூரண புருஷோத்தமனாயினும் மனிதனுக்கு அவன் எல்லா விதத்திலும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கின்றான். அவரது நற்குணங்களை வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டும். அவர் நற்குணங்களுக்கு பொக்கிஷம் போன்றவர். ராமன் ஒவ்வொரு பெண்ணையும் தாயாக கருதினான். எந்த பெண்ணையும் காமபோகத்தோடு பார்க்கவில்லை. ராமனின் தாய் பிரேமை, தந்தை பிரேமை, ஒரு தார விரதம், ஒரு சொல் சபதம், புலனடக்கம், சதாச்சாரம், பெருந்தன்மை, பற்றற்ற தன்மை எல்லாமே மனித வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டியதாகும். ராமன் தன் ஈஸ்வரத்தன்மையை மறைத்து கொண்டிருந்தான். மனித நாடகம் ஆடினான். ஒரு சாதகன் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலையை ராமனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சாதகனின் விவகாரம் ராமனை போல இருக்க வேண்டும், ராமனின் வாழ்க்கையைப் போல இருக்க வேண்டும். ஆனால் கிருஷ்ணனின் வாழ்க்கை வேறு. ஸ்ரீ கிருஷ்ணனின் லீலைகள் அனைத்தும் ஆழமானவை, சுதந்திரமானவை. ராமனின் பாலலீலையும் சரளமானது, அதிலும் ஒரு ஒழுங்குமுறை உண்டு. ராமன் கௌசல்யாவை ஒரு நாளும் ஏமாற்றியதில்லை. ராமாவதாரத்திலே மிகுந்த ஒழுங்குமுறையிலிருந்து அவன் வாழ்ந்து வந்தான். அதன் பிறகு கிருஷ்ணாவதாரத்தில் இந்த ஒழுங்கை அறவே விட்டுவிட்டான். கிருஷ்ணனாக வந்த பொழுது, அதாவது எப்படி கிருஷ்ணனானவன் யசோதா மாதாவையும் ஏமாற்றினான். அம்மாவிடம், அம்மா நீ என்னை விட்டு எங்கும் செல்லாதே, வீட்டு வேலையை விடு, எனக்கு சாப்பிடக் கொடு, நாள் முழுவதும் என்னை மடியில் வைத்து கொண்டு சாப்பிடச் செய் என்று கூறுகின்றான். மாதா யசோதாவானவள் எப்போதாவது அவனை விட்டு வீட்டு வேலைகளை செய்ய போனால் உடனடியாக இந்த கண்ணையா புயலை உண்டாக்கி விடுகின்றான்.
தயிர் வெண்ணெய் பானைகளை போட்டு உடைக்கிறான். அம்மா தண்டிக்க வந்தால் கையில் அகப்படுவதே இல்லை. ஆனால் ராமனோ மிக எளியவன், சாந்தன். தம்பிகளோடு தான் தோற்று அவர்கள் வெல்லும் வகையில் விளையாடுகின்றான். எனக்கு தோல்வி உண்டானாலும் பரவாயில்லை என்றே நினைக்கின்றான். தம்பிகள் ஜெயிக்கட்டுமே என்று தன்னை விட்டு கொடுத்து தோல்வியடைய செய்து கொள்கின்றான். ஆனால் பாலகிருஷ்ணனோ ஒரு நாள் கூட தோற்று போகாமல் விளையாடுகின்றான். சென்ற இடமெங்கும் அவனுக்குத்தான் வெற்றி. ராமன் பெற்றோர்களின் அனுமதியின்றி யார் வீட்டிற்கும் செல்ல மாட்டார். கண்ணையா ஒருபோதும் யசோதா மாதாவிடம் அனுமதி பெற்றதே கிடையாது. அயோத்தி மக்கள் ராமரிடம் வந்து தம் விருப்பத்தை தெரிவித்து வீட்டிற்கு அழைப்பார்கள். ராமன், நான் சுதந்திரமானவன் அல்ல, தாய் தந்தைக்கு கட்டுப்பட்டவன், தாயின் அனுமதியில் இருக்கின்றேன், அவரிடம் கேளுங்கள், தாயார் அனுமதி அளிப்பாராகில் நான் வருவேன் என்று கூறிவிடுவார். மக்கள் கௌசல்யாவிடம் சென்று தங்கள் விருப்பத்தை கூறி ராமனை தம் வீட்டிற்கு அனுப்பும்படி வேண்டுவார்கள். அப்படி அனுமதித்தால் ராமன் செல்வார். அந்த மரியாதா புருஷோத்தமான அந்த ராஜாதிராஜன் யார் வீட்டிற்காவது சென்றால் அங்குள்ள மெத்தை திண்டிலே அமைதியாக அமர்ந்து கொண்டிருப்பார், சாந்தமாக இருப்பார். ஆனால் இந்த கண்ணையாவின் லீலைகள் எல்லாம் விசித்திரமானவை, ஆழமானவை. கண்ணையா ஒருபொழுதும் அம்மாவை கேள், அவர் அனுமதித்தால் உன் வீட்டிற்கு வருகின்றேன் என்று இந்த கிருஷ்ணன் ஒருபொழுதும் கூறியதில்லை. அவன் யாருடைய அழைப்புக்கும் காத்திருப்பதே இல்லை. அவனாக சென்று விடுவான். எப்படி செல்வான்? எந்த வீட்டு தலைவன் மனதால் தன் முழுவதையும் கண்ணனுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறானோ அவன் வீட்டிற்கு தான் வெண்ணெய் சாப்பிடச் செல்வான். மற்றவர் வீட்டிற்கு செல்ல மாட்டான். இந்த நந்தலாலா பிரேமை இருக்கும் இடத்திற்கு செல்வான். ஸ்ரீ கிருஷ்ணனின் லீலையில் மிகுதியான பிரேமை உள்ளது. ஒரு சமயம் ஒரு கோபியின் வீட்டில் இந்த நந்தலாலா வெண்ணெய் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த கோபிகை வந்து விட்டாள், அவனை பிடித்து விட்டாள். உடனே கண்ணன் கூறினான், உன் மகன் மீது சத்தியமாக இனி ஒரு பொழுதும் உன் வீட்டிற்கு வரமாட்டேன் என்று கூறினான். உடனே அவள் கேட்டாள், ஏன் என் மகன் மீது சம்மதமிடுகிறாய் என்று கேட்டபொழுது கண்ணையா கூறினான், சரி உன் தந்தை சத்தியமாக போதுமா என்று கேட்டான். கோபி மேலும் கோபமுற்றாள். பார்த்து நந்தலாலாவை பார்த்து, நீ எதற்காக என் வீட்டிற்கு இப்பொழுது வந்தாய் என்று மிரட்டினாள். அப்பொழுது கண்ணன் கூறினான், நீ தினமும் கதை கேட்கப் போகிறாய் அல்லவா, இருந்தும் என்னுடையது உன்னுடையது என்ற எண்ணத்தை விடுவதாக இல்லையே நீ. நான் இந்த வீட்டு பிள்ளை அல்லவா, இந்த வீடு என்னுடையதல்லவா என்று கண்ணன் கேட்டான். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த கோபிக்கு அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இந்த என் வீட்டை கண்ணையா தன் வீடு என்று கூறுகின்றானே என்று அவள் மனம் நெகிழ்ந்து விட்டாள். அவன் எல்லோருக்கும் எஜமானன், அவன் எல்லா வீடுகளும் அவனுடையவே, அவன் யாருடைய அனுமதியும் பெற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அந்த கோபிகை அடுத்த கேள்வி கேட்கின்றாள், நீ ஏன் வெண்ணெய் சாப்பிட்டாய் இங்கே வந்து என்று கேட்டபொழுது நந்தலாலா கூறினான், யார் வெண்ணெய் சாப்பிட்டது? இந்த வெண்ணெய் மீது எறும்பு ஏறியது, அதை எடுப்பதற்காக கையை போட்டேன், அதற்குள் நீ வந்து விட்டாய் என்று கூறினான். உடனே இந்த கோபிகை கூறினாள், கண்ணா உன் உதடுகளின் மீது வெண்ணெய் ஒட்டி கொண்டிருக்கிறதே என்று கேட்டாள். கண்ணன் உடனே கூறினான், எறும்பை எடுத்தேனா, அதே சமயம் உதட்டின் மீது ஈ உட்கார்ந்து விட்டது, அதை விரட்டும் பொழுது வெண்ணெய் உதட்டின் மீது பட்டு விட்டிருக்கலாம் என்று கூறினான். அப்படி இந்த கண்ணையா பேசுவதைப் போல யாருக்கும் பேச வராது. அவன் நடப்பது போலவும் யாராலும் நடக்க முடியாது. அந்த கோபிகை கண்ணனை வீட்டுக்கம்பத்தில் கயிற்றால் கட்டிவிட்டாள். லாலாவின் திருமேனி மிகவும் மென்மையானதல்லவா, அவள் இறுக்கி கட்டியதும் அவன் கண்களிலே நீர் வந்து விட்டது. உடனே அவளுக்கு இரக்கம் வந்து, கண்ணா உனக்கு கஷ்டமாக இருக்கிறதா என்று கேட்க, கண்ணன் கழுத்தை அசைத்து, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, கயிற்றை சிறிது தளர்த்து என்று கூறினான். உடனே கோபி, லாலாவை கயிற்றில் இறுகி கட்டுவது சரியல்ல, என் லாலாவிற்கு துக்கம் வரும் என கயிற்றை சிறிது தளர்த்தி விட்டு தன்னுடைய தோழிகளுக்கெல்லாம் கூறச் சென்றாள். நான் கண்ணனை கட்டிவிட்டேன் என்ற விஷயத்தை கூறச் சென்றாள். ஆனால் நீ பகவானை கட்டு, நந்தலாலாவை கட்டு, ஆனால் யாரிடமும் கூறாதே. நீ நன்றாக பக்தி செய், ஆனால் அதை வெளிச்சம் போட்டு காட்டாதே. பக்தி வெளிப்படுமானால் பகவான் தப்பி மறைந்து விடுவான். பக்தி வெளியாவதால் அது அதிகரிப்பதில்லை, பக்தியில் ஆனந்தம் கிடைப்பதில்லை. ஆகவே இந்த பாலகிருஷ்ணனும் அதேபோல் அவள் தன்னுடைய தோழிகளிடத்திலே கூறச் சென்ற பொழுது தன் உடலை சூஷ்மமாக்கி கொண்டு கயிற்றிலிருந்து வெளியே வந்து ஓடி சென்று விட்டான். அப்படி யோகியர்கள் எல்லாம் மனத்தினால் ஸ்ரீ கிருஷ்ணனை ஸ்மரணம் செய்கின்றார்கள்.
அப்படி ஸ்மரணம் செய்யும் பொழுது சமாதி நிலை அடைகின்றனர். இங்கோ இந்த கோபிகைக்கு நேருக்கு நேராக கிருஷ்ணஸ்பரிசம் உண்டாயிற்று. அவன் தரிசனத்தில் ஆழ்ந்து விடுகின்றாள். அவளுக்கு உண்டானது பிரம்ம சம்பந்தம் அல்லவா? அப்படி கண்ணனின் லீலைகள் விசித்திரமானவை. அந்த கண்ணனின் அருள் இருந்தால்தான் அந்த லீலை ஒருவனுக்கு புரியும். ஸ்ரீ கிருஷ்ணலீலையானது வினோதமானது, பிரேமையுள்ளது, ரகசியமானது, தத்துவம் உள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணனின் வாக்கின் ரகசியத்தை அறிவது கடினமாகும். ஸ்ரீ கிருஷ்ணனை புரிந்து கொள்வது கடினம். ராமனை புரிந்து கொள்வது சுலபம். ஆனால் அவனது மரியாதையை வாழ்வில் கடைப்பிடிப்பது கடினம். மன தூய்மை ஒழுங்கை கடைப்பிடிப்பதால் உண்டாகின்றது. தர்மத்தின் மரியாதையை விடக்கூடாது. ஸ்ரீராமன் மிகவும் சங்கோஜமானவன். தாயார் தினமும் வெண்ணெய் கல்கண்டும் தர மறந்து விட்டால் ராமன் கேட்க மாட்டார். தினசரி ஒழுங்காக இருக்கக்கூடிய ராமன் தினசரி ராமன் கௌசல்யாவை சென்று வணங்குவதற்கு செல்வான். அப்பொழுது கௌசல்யாவானவள் தாயானவள் லக்ஷ்மி நாராயண சேவையிலே ஆழ்ந்து விடுவார். ஒவ்வொரு சமயம் ராமனுக்கு கல்கண்டும் வெண்ணையும் தர மறந்து விடுவாள். ராமனோ ஒருபொழுதும் கேட்க மாட்டான். சங்கோஜியாக அமைதியாக அருகிலே அமர்ந்திருப்பான். ஆனால் இந்த கண்ணையாவோ இவன் அந்த அம்மா வெண்ணையும் கல்கண்டும் கொடு என்று அம்மாவை தொந்தரவு செய்வான். அவன் விளையாட்டுக்களோ விசித்திரமானவை. அவன் அன்பின் திருவுருவம். ராமன் மரியாதா புருஷோத்தமன், தாயிடமும் ஒழுங்கை கடைப்பிடிக்கக்கூடியவன். அப்படி ராமனை நாம் பின்பற்ற வேண்டும். கிருஷ்ணன் கூறுவதை நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் கிருஷ்ணனை பின்பற்றக்கூடாது என்று சுக மகரிஷி உரைக்கின்றார். அதாவது அவர் கூறும் பொழுது இந்த விஷயத்திலே சிவபெருமான், அதாவது சிவபெருமானையும் கண்ணனையும் பின்பற்ற இயலாது, முடியாது என்று கூறுகின்றார். காரணமெனில் சிவபெருமான் உடலில் சிதையின் சாம்பலை தரிக்கிறார். சிதை சாம்பல் சிவஸ்பரிசத்தால் பவித்திரமாகின்றது. உஜ்ஜயினி நீங்கள் சென்றிருக்கலாம். உஜ்ஜயினியிலே அங்கு மகாகாளேஸ்வரர் உரைகின்றார். அந்த சிவனுக்காக ஸ்மசானத்திலிருந்து சாம்பல் வருகின்றது. அங்கு சிவனுக்கு அபிஷேகம் செய்வித்த பிறகு முதல் அந்த சிதை சாம்பலை அர்ப்பணம் செய்வது பூஜா நியமமாகும். ஆனால் நாம் அவ்வாறு செய்ய மாட்டோம். சிதையின் சாம்பலை ஏற்றால் நாம் குளிக்க வேண்டும். சங்கரன் விஷமும் குடித்தவர், அது நம்மால் முடியுமா? அப்படி சிவனின் லீலை திவ்யமானது. நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் அவரை போல செய்ய இயலாது. இதேபோல்தான் கிருஷ்ணனும் லீலையும் நம்மால் செய்ய முடியாது. அவர்கள் கூறுவதை நாம் பின்பற்ற வேண்டும். கிருஷ்ணனும் ராமனும் வெண்ணெய் பிரியர்கள், கல்கண்டு பிரியர்கள். கிருஷ்ணன் கையிலே வெண்ணெயை வைத்திருக்கின்றான். காரணம் என்ன? உன்னுடைய ஹிருதயத்தில் நீ கோமளமாக வைத்துக்கொள், அதாவது மிருதுவானதாக இளகிய ஹிருதயமாக இருக்கட்டும், எல்லோரிடத்திலும் அன்புடையவனாக இருக்கட்டும் என்று கிருஷ்ணன் கூறுகின்றான். இதயத்தை வெண்ணெய் போல் ஆக்கிக்கொள், கல்கண்டை போல இனிப்பாக்கு, சிறிதும் கபடம் செய்யாதே, கடுமையான சொல்லை பேசாதே, எல்லோருக்கும் மதிப்பளி, யாரையும் அவமதிக்காதே, எந்த ஜீவனையும் கீழினமாக கருதாதே, ஒரு ஜீவனை தன்னை விட நீசமாக கருதாதே, ஒரு ஜீவனை தன்னை விட நீசமாக நினைத்தால் இதயம் கல்லாகிவிடும். ஒவ்வொரு ஜீவனும் பகவானின் அம்சம், பரமாத்மாவின் சொரூபம். எல்லோரிடமும் பகவத் பாவத்தோடு பழகு. இனிக்காத இதயத்தின் பக்தியை பகவான் சகிப்பதில்லை. செயலில் ஜம்பமும் கபடமும் கர்வமும் இருக்கும் வரை வாழ்வில் கசப்பிருக்கும். பரமாத்மா மிகவும் இனிமையானவன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மிகவும் இனிமையானவன். அவனுடைய அனைத்தும் இனிமையே. இதைத்தான் வல்லபாச்சாரியார் அற்புதமாக ஒரு ஸ்தோத்திரத்திலே கூறுகிறார். அதாவது அகிலம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் என்ற மதுராஷ்டகத்திலே கண்ணனின் ஒவ்வொரு உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும், அவனுடைய அலங்காரத்தையும், அவனுடைய சூழலையும் அனைத்தையும் வர்ணிக்கின்றார். அனைத்தும் இனிமையானது என்று வல்லபாச்சாரியார் அந்த மதுராஷ்டகத்திலே மதுரம் மதுரம் அகிலம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் என்று அந்த ஸ்தோத்திர பாடலிலே, அற்புதமான பாடலிலே அவர் அருமையாக அந்த கண்ணனின் இனிமையை வர்ணிக்கின்றார். அப்படி கண்ணனானவன் யாராலும் பகவானுடைய அந்த லீலைகள் யாராலும் அறிய முடியாது. அவன் அருளின்றி அறிய முடியாது. அவன் தன்னுடைய சிறப்பை மறைத்து வைக்கின்றான். இப்படிப்பட்டவன் என்று யாராலும் கூற இயலாது. விருப்பம் போல் அவதாரத்தை எடுக்கக்கூடியவன், கர்மத்தினால் ஏற்பட்ட உருவம் இல்லாதவன். அப்படிப்பட்ட சிறப்பான அந்த பரமாத்மனை வணங்கி அமூர்த்திமான் அநேகமூர்த்தி அவ்யக்தக என்ற பதங்களை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். சதமூர்த்திகி என்ற பதத்திற்கு
பராசரபட்டர் அருளுகையில் தன்னை காண விரும்பிய அர்ஜுனனுக்கு தம் விஸ்வரூபம் காட்டியவர் என்று உரைக்கின்றார். சதானனக என்ற பதத்திற்கு பராசரபட்டர் அருளுகையில் அர்ஜுனன் கூறியபடி அநேக முகங்களும் கண்களும் உடையவர் என்றுரைக்கின்றார். சதமூர்த்தி சதானனக என்ற பதங்களை எடுத்துக்கொண்டு அவற்றின் பொருளான அர்ஜுனனுக்கு தம் விஸ்வரூபத்தை காட்டியவர் அநேக முகங்களும் கண்களும் உடையவர் என்பதற்கு உதாரணமாக நாம் பகவத்கீதையின் 11வது அத்தியாயத்திலே வரக்கூடிய விஷயத்தை தற்போது பார்ப்போம். குருக்ஷேத்திரத்திலே அர்ஜுனன் பகவானிடத்திலே அவருடைய அந்த தெய்வீக உருவத்தை, அந்த விஸ்வரூபத்தை காண வேண்டும் என்ற தன்னுடைய அவாவை வெளியிடுகின்றான். அப்பொழுது பகவான் கூறுகின்றார், எண்ணற்ற ஆயிரக்கணக்கான என்னுடைய பல வடிவங்களுடைய பல வண்ணங்களுடைய வடிவங்களை நீ பார்க்கப் போகின்றாய். அது மட்டுமல்ல, 12 ஆதித்தர்கள், 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், 2 அஸ்வினி குமாரர்கள், 49 மருத்துக்கள் ஆகிய பல விஷயங்களை காண இருக்கின்றாய். அது மட்டுமல்ல, நகரக்கூடிய நகராத அனைத்து விதமான அண்ட சராசரங்களின் அனைத்து வடிவங்களையும் நீ விரும்பிய வடிவிலே இங்கு காண இருக்கின்றாய் என்று கூறி இந்த வடிவங்களை காண்பதற்காக அர்ஜுனனுக்கு திவ்ய திருஷ்டி பகவான் கண்ணன் அருளுகின்றான். அப்படி அருளிய பிறகு அர்ஜுனன் அந்த உருவத்தை காண்கின்றான். அப்படி அர்ஜுனன் காணும் பொழுது ஏராளமான முகங்கள், ஏராளமான கண்கள், ஏராளமான தெய்வீகமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றான் பகவான். ஏராளமான தெய்வீகமான ஆயுதங்களையும் வைத்திருக்கின்றான். சிறப்பான மாலைகளை எல்லாம் அணிந்திருக்கின்றான். இனிமையான சுகந்தமுடைய பலவிதமான விஷயங்களையும் அவன் மார்பிலே காண்கின்றான். அப்படி பகவானை பார்க்கும் பொழுது எல்லா திக்குகளிலும் அவன் முகம் தெரிகின்றது. அவன் முகம் இல்லாத இடமே இல்லை என்று தோன்றுகின்றது அர்ஜுனனுக்கு. 1000 சூரியர்கள் ஒரே நேரத்திலே ஆகாயத்திலே பிரகாசிக்கும் பொழுது எப்படி மிகப்பெரியதொரு வெளிச்சம், மிகப்பெரியதொரு பிரகாசம் ஏற்படுமோ அப்படிப்பட்ட பிரகாசத்தை அர்ஜுனன் உணர்ந்தான். அதேபோல் இந்த அண்ட சராசரங்களும் மொத்த வடிவமும் அங்கே ஒரே இடத்திலே, ஒரே உடலிலே தேவாதி தேவர்கள் அனைவரும் அங்கே தென்பட்டார்கள் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் இந்த காட்சியெல்லாம் கண்டு அவனுடைய மயிர்கூச்சரிப்பு ஏற்பட்டது. அந்த நிலையிலே அவன் கைகளை வணங்கி பகவானை வணங்கி நின்று கேட்டான், கிருஷ்ணா, நான் உன்னுடைய உடலிலே அனைத்து தேவாதி தேவர்களையும் பார்க்கின்றேன், பிரமனை பார்க்கின்றேன். பிரமன் தாமரையின் மீது அமர்ந்திருக்கின்றான். சிவனையும் அனைத்து முனிவர்களையும் காண்கின்றேன். அதேபோல் சர்ப்பங்களையும் காண்கின்றேன். உன்னுடைய அளவற்ற எண்ணற்ற எல்லையில்லாத வடிவத்தை எல்லா திக்குகளிலும் காண்கின்றேன். உனக்கு ஏராளமான எண்ண முடியாத கைகளும் எண்ண முடியாத வாய்களும் முகங்களும் கண்களும் இருக்கின்றன. இந்த அண்ட சராசரம் உனக்கு உடலாக இருக்கின்றது. உனக்கு ஆதியும் அந்தமும் முடிவும் இல்லாத நிலையில் உன்னை நான் காண்கின்றேன். அதேபோல் உனக்கு மகுடமும் இருக்கின்றது. கைகளிலே கதையை வைத்திருக்கின்றாய், சக்கரத்தையும் வைத்திருக்கின்றாய். மிக பிரகாசமாக இருக்கின்றாய். உன்னுடைய பிரகாசத்தை பார்க்க என்னால் முடியவில்லை. எல்லா திக்குகளிலும் சூரியனைப் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றாய். அதேபோல் இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் கூறுவதைப் போலவே நீ அழிவற்றவனாக இருக்கின்றாய். மிகச்சிறப்பானவனாக அனைத்தையும் காத்து ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய். உன்னுடைய வாயை பார்க்கும் பொழுது அக்னி பிரவாகமாக இருக்கின்றது. உன்னுடைய கைகளும் எண்ணற்றவனாக இருக்கின்றன. சூரியனும் சந்திரனுடைய கண்களாக இருக்கின்றன. நீ இந்த அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் பிரபஞ்சம் அனைத்தையும் உன்னுடைய பிரகாசத்தினாலே ஒளியினாலே நீ சிறப்படைய செய்து கொண்டிருக்கின்றாய். இந்த பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் இடையிலே உள்ள இடைவெளி எல்லாவற்றையும் நீயே நிரப்பி வைத்திருக்கின்றாய். உன்னுடைய பயங்கரமான இந்த உருவத்தை கண்டு அனைவரும் நடுங்குகின்றனர். நானும் நடுங்குகின்றேன். அனைவரும் மேலும் பல முனிவர்களும் பலரும் வணங்கிய வண்ணம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றனர். ருத்ரர்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், சாத்தியர்கள், வைஸ்வதேவர்கள், அஸ்வினி குமாரர்கள், மருத்துகள், முன்னோர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், சித்தர்கள் எல்லோரும் உன்னை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருக்கின்றனர். உன்னுடைய பிரம்மாண்டமான வாயை பார்க்கின்றனர். கண்களை பார்க்கின்றேன். உன்னுடைய கைகளையும் தொடைகளையும் கால்களையும் வயிறையும் அனைத்தையும் பார்க்கின்றேன். உன்னுடைய பல்லையும் பார்க்கின்றேன். பார்க்கும் பொழுது மிகவும் பயங்கரமாக தோன்றுகின்றது. எனக்கு மிகவும் பயமாக இருக்கின்றது.
உன்னுடைய பிரகாசமானது, உன்னுடைய வடிவமானது விண்ணை தொடுவளவு இருக்கின்றது. பல பல வண்ணங்களில் இருக்கின்றாய். உன்னுடைய வாய் அகண்டு விரிந்திருக்கின்றது. இந்த பயங்கரமான தோற்றத்தை பார்க்கும் பொழுது எனக்கு பயம் ஏற்படுவது மட்டுமல்ல, தைரியத்தையும் நான் இழைக்கின்றேன். ஏராளமான உன்னுடைய அந்த வாய்களிலே தீயானது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த தீயிலே நான் பார்க்கும் பொழுது திருதராஷ்டிரனின் அனைத்து மகன்களும், அதேபோல் துரியோதனாதிகளுடைய மன்னர்களும், அதேபோல் பீஷ்மரும் துரோணாச்சாரியரும் கர்ணனும் நம் பக்கத்தில் உள்ள படைத்தலைவர்கள் பலரும் எல்லோரும் உன்னுடைய அந்த பயங்கரமான அந்த வாயிலே சென்று கொண்டிருக்கின்றனர். அதேபோல் அவருடைய தலைகளெல்லாம் உன்னுடைய அந்த கொடூரமான அந்த பற்களுக்கு இடையிலே அவருடைய தலைகளெல்லாம் நசுங்குகின்றன. ஏராளமான நதிகளெல்லாம் கடலை வந்து அடைவதைப் போல எரிந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய வாயிலே சிறு புழுபூச்சிகள் விழுவதைப் போலவே இங்குள்ள ஏராளமான மக்கள் எல்லோரும், இந்த வீரர்கள் எல்லோரும் உன்னுடைய வாய்க்குள்ளே செல்கின்றனர். அவர்களெல்லாம் சென்று அழிந்து கொண்டிருப்பதைப் போல தோற்றம் எனக்கு ஏற்படுகின்றது. அனைத்து விஷயம் இதை பார்க்கும் பொழுது எனக்கு பயம் ஏற்படுகின்றது. நான் உன்னை வணங்கி நிற்கின்றேன், எனக்கு கருணை காட்டு, நீ யார் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று அர்ஜுனன் வணங்க, அப்பொழுது கிருஷ்ணன் கூறினான், நானே காலன், நானே அனைத்தையும் அழிப்பதற்காக வந்திருக்கின்றேன். அனைத்து உலகங்களையும் அழிப்பவனும் நானே. உன்னுடைய எந்த செயலும் இல்லாமலே உனக்கு எதிராக உள்ளவர்களை எல்லாம் நான் அழித்து விட்டேன். துரோணாச்சாரியரும் பீஷ்மரும் ஜெயத்ரதனும் கர்ணனும் அனைவரும் என்னால் கொல்லப்பட்டு விட்டனர். நீ வெறும் கருவிதான். மேற்கொண்டு நீ போராடி அவர்களை கொல்வது போல் கொன்று நீ வெற்றி அடைவாயாக என்று கண்ணன் உரைக்கின்றான். அப்படி இங்கே கிருஷ்ணன் தன்னுடைய அற்புதமான அந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டுகின்றான். காட்டி அர்ஜுனன் அந்த விஸ்வரூப தரிசனத்தை, அதனால் ஏற்பட்ட உணர்வுகளை இங்கே பகவத்கீதையிலே 11வது அத்தியாயத்திலே வெளிப்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட சிறப்பான விஸ்வரூப காட்சியை நமக்கெல்லாம் அருளி செய்த, அதாவது திவ்ய திருஷ்டியுடையவர்களுக்கு அருளி செய்தான். அதையெல்லாம் நாம் கேட்டு புண்ணியத்தை பெற்றோம். அப்படிப்பட்ட சிறப்பான அந்த பரமாத்மனை வணங்கி சதமூர்த்தி சதானனக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்தை நோக்கி செல்வோம். ஓம் நமோ நாராயணாய.